உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் கேழ்வரகு மாவுல கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இத லேசா வறுத்துக்கலாம். நீங்க கடையில வறுத்த மாவு வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுக்க தேவையில்லை. வீட்ல அரைச்ச மாவா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஒரு 3-4 நிமிஷம் வருங்க. அந்த வாசம் வர வரையிலும் வறுத்து செஞ்சாதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூட ஒரு 1/2 கப்பு ஒரு ஒரு 5 ஸ்பூனுக்கு ஒரு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. அப்ப வெறும் கேழ்வரகுல செய்யாம அதுல செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 10 முந்திரியும் ஒரு 5-6 பாதாமும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இதுல நல்லா வறுத்துக்கலாம். லேசா அந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப அது கூட 1 கப்பு கேரட் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்லாம் சேர்த்து செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத நல்லா இதுல அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லைட்டா அப்படி சிம்மிலேயே வச்சு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்ப சரியா இருக்கும். இப்ப இந்த அளவு வதங்கினதும் 1 கப்பு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறினதும் நம்ம இதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லம் இப்ப 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் சரியா இருக்கும். அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் தான் நுணுக்கி வச்சிருக்கேன், அதனால வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்ப அந்த இதுக்கு 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம், 1 1/2 கப்பு தண்ணி. அதே பாத்திரத்துல கரெக்டா அளந்துக்கோங்க. நல்லா இருக்கும். எல்லாம் கரெக்டா வரும் அப்பதான். இப்ப நல்லா வெல்லம் கரைகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்க உங்க வெல்லத்துல கல்லோ மண்ணோ இருந்தது அப்படின்னீங்கன்னா தனியா வெல்லத்தை கொதிக்க வச்சு இதுல வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் போடுற வெல்லம் கல்லு மண்ணு இல்லைன்னாலும் நான் டைரக்டா சேர்த்துட்டேன். இப்ப அது நல்லா கரையட்டும். இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகுதான் நம்ம மாவு சேர்க்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த நேரத்துக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நல்ல மாவை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இப்ப கலந்துக்கோங்க. கட்டி விழுகாத மாதிரி கலக்கிக்கோங்க. இது நல்லா கை விடாம கிண்டுனீங்கன்னா கட்டி விழுகாது. கொஞ்சம் ஆனா சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறும் போதே மாவு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு கொழுக்கட்டைக்கு சாஃப்டா இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்ல கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லா இருக்கும்ல, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியா ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்ப நல்ல ஓரத்தெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க.
நல்லா இப்படி கிண்டும் போது அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த கிளற வறுற வரையிலும் கிண்டிக்கங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க. இதுவே சரியா இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஓரத்தெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுங்க. இப்போ நல்லா இப்படி எடுத்து பாருங்க, கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்டா இருக்கும். இந்த நேரம் நம்ம இறக்கி ஆற விட்டுருவோம். இப்ப நல்லா இப்படி ஆறி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கை நல்லா பொறுக்கிற சூடுக்கு வரும்போது இந்த மாதிரி எடுத்து கையில நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நல்லா கையில இப்படி உருட்டி இப்படி கையில நல்ல 4 விரல் இப்படி பதியிற மாதிரி அழுத்தி அப்படி வச்சீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா இருக்கும். இந்த மாதிரி 4 விரல் வச்சு இப்படி அழுத்திக்கங்க. இப்படி ஒரு இட்லி தட்டுல நான் துணி போட்டு வச்சிருக்கேன், அதுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஸ்டீமர் அந்த மாதிரி தட்டு வச்சிருந்தா அதுலயும் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேழ்வரகுல செஞ்சு சாப்பிடுறது. அதனால நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியா செய்யக்கூடிய ஒண்ணுதான் இது. இதே மாதிரி எல்லா மாவுலையும் இப்படி உருட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் ஒரு 4 இது உருட்டி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்படி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே அளவா செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இட்லி பானையில வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க. அப்பதான் கேழ்வரகு மாவு நல்லா வெந்தாதான் நல்லது. அதனால நல்லா வேக விடுங்க, நல்லா இருக்கும். இப்ப எடுத்து பாருங்க, 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு. கை வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இப்ப ஹெல்த்தியான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.